ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு நார்மல் ரொட்டீன் விலாக் தான். மார்னிங் வந்து நான் எந்த மாதிரி லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன விலாக் தான் போட்டிருக்கேன். இது கூடவே வந்து சில கிச்சன் டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து வைக்கும்போது வேகமாக வேகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாகவும் வெந்துடும். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து மண்டே வந்து ரைஸ் வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிவிட்டு ஏதாவது குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். பாலாக்கீரை இருந்தது. ஸோ அந்த பாலாக்கீரையை தான் கட் பண்ணிவிட்டு கீரை பொரியல் மாதிரி பண்ணேன். எல்லோரும் வந்து கீரை வந்து பாலாக்கீரையில் வந்து பன்னீர் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பாலக் பன்னீர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணுவாங்க. நான் வந்து சிம்பிளாக தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ரைஸ் வச்சுருந்தேன். ரைஸ் வந்து வெந்துருச்சு. ஸோ அதை வடிகட்டியாச்சு. வடிகட்டி அதை எடுத்து வச்சுட்டேன் வடிச்சுட்டு. அடுத்து கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சோண்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சுரக்காய் தான் இருந்தது. சுரக்காயை வச்சு சரி ஒரு சுரக்காய் கூட்டு மாதிரி வைக்கலாம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரக்காயை வந்து தோலெல்லாம் சீவிட்டு அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து கீரையும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு கீரைக்கு வந்து நல்லா 80% வந்த உடனே தேங்காய் துருவல் வந்து போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே வச்சிட்டேன். அவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணேன். ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அடுத்து சுரக்காய் கூட்டுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருந்தேன். அதை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு தக்காளி போட்டு கட் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். ரொம்ப அதை பெருசாலாம் பண்ணிக்கல. சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன் சமையலுக்கு அன்றைக்கி சுரக்காய் கூட்டுக்கு. ஆயில் விட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பு. 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு சுரக்காய் எல்லாத்தையும் க்யூப்பாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூட வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 2 விசில் வரவும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே வந்து பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணேன். எப்பயுமே வந்து நம்ம சமையல் பண்ணும்போதே சைட் வைஸாக நம்ம வந்து பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அந்த மாதிரி கொஞ்சம் நான் பண்ணிட்டேன். ஏன்னா இல்லாட்டினா அது பாத்திரம் வந்து அப்படியே வந்து அந்த சிங்க்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. அதுக்குன்னு ஒரு டைம் செப்பரேட் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அன்றைக்கி அதையும் சேர்த்தே பண்ணிட்டேன் சைட் வைஸாக. பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ஒரு கூடை ஒன்று வாங்கி அதில் தான் நான் வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அந்த மாதிரி கூடையில் வைக்காமல் தனித்தனியாக வச்சுட்டு ஒவ்வொரு பிளேஸில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி இந்த கூடையை ஒரு பேஸ்கெட் மாதிரி வாங்கி அதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி. உண்மையிலே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் வந்து நம்மளோட பாத்திரங்கள் எதுனாலும் வாஷ் பண்ணி அந்த பேஸ்கெட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா இடம் எல்லாமே நல்லா நீட்டாக ஒரு பிளேஸில் வந்து ஆர்கனைஸ் ஆகி கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்ஸாக இருந்துச்சு. என்னோடய கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னது தான், ரொம்ப சின்னது தான். ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஸ்கெட் இருக்கக்கூடிய பிளேஸு இந்த சிங்க்கு இது மட்டும்தான் கிச்சனாக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு டேபிள் மாதிரி ஒரு பெரிய லாங் டேபிள் ஒன்று வாங்கி அதில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான் ரெண்டுமே. கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணல, இண்டக்ஷன் 2 வாங்கி அதை வந்து அந்த பெரிய டேபிளை வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணோம். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸு சேவிங்ஸாக இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த சிங்க்கு வச்சுருந்த அந்த பேஸ்கெட் வச்சுருந்த பிளேஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன், க்ளீன் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி தான் இருந்தது. இங்கிட்ட வந்து விசில் விட்டுருச்சு. சுரக்காவும் நல்லா வெந்து 3 விசில் விட்டுருந்தேன். அதுவும் நல்லா வெந்துருச்சு. சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இது மட்டும்தான் நம்ம போட்டிருந்தோம். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். குப்பை எதுவும் இருந்தது அப்படின்னா அப்படியே சிங்க்லேருந்து எடுத்து இந்த கவர் ஒன்று அந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கில் அதை மாட்டி வச்சு அதில் வந்து தான் குப்பை எல்லாத்தையும் போட்டுக்கிருவேன். காயெல்லாம் கட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் போட்டுக்கிருவேன்.
இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி தனித்தனியாக எடுத்து எடுத்து கீழே பேஸ்கெட்டில் டஸ்ட்பினில் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து காயெல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. முடிஞ்சால் நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட்டுறலாம் சுரக்காய் கூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு நெய் 1 ஸ்பூனு, நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு, சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கிட்டேன். ஒரு பட்டை வத்தல், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி போட்டுட்டு, பச்சை மிளகாயும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வத்தல் வந்து நம்ம முழுசாக தான் போட்டிருக்கோம். இது கூடவே வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து நம்ம கார்லிக் பவுட்ரு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த சுரக்காய் கூட்டு வைக்கும்போதே வந்து நம்ம பூண்டை வந்து நல்லா உரித்து 7லேருந்து 8 பல் பூண்டு வந்து உரித்து போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் வந்து அன்றைக்கி பூண்டு போடலை, பூண்டு இல்லாததுனால. பூண்டு பொடி இருந்தது, ஸோ அதை தான் வந்து தாளிக்கிறப்ப நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சிருச்சு. அதை கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு தாளித்ததை வந்து அந்த சுரக்காய் கூட்டில் எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு சுரக்காய் கூட்டுமே. இப்படி தான் அன்றைக்கி சிம்பிளாக பண்ணேன். ஒயிட் ரைஸு, பாலாக்கீரை பொரியல், சுரக்காய் கூட்டு. அப்புறம் வந்து காலையில் ட்ரிங்க் வந்து மில்க் எடுத்திருந்தேன். எப்பயுமே சாப்பாடு செஞ்ச உடனே சாமிக்கு கொஞ்சம் வைக்கிற பழக்கம் இருக்குது எனக்கு. அதை தான் ரெடி பண்ணேன். சரி வடகம் வறுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வடகம் நான் வந்து கொஞ்சம் பண்ணேன். கத்திரி வத்தல், அப்புறம் வந்து சீனி அவரைக்காய், இது எல்லாத்துலேயும் வந்து வத்தல் போட்டு கொடுத்துருந்தாங்க அக்கா. அதை தான் வறுத்துருந்தேன். அதுவும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து இது நல்லா இருந்தது. சைட் டிஷ்க்கு வந்து கீரை அண்டு வடகம் இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். பாலும் நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. அதையும் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். 3D அப்பளமும் இருந்தது, அதுவும் கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் இன்றைக்கி சிம்பிளாக போனது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ரெசிபி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணலாம் சேனலில். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.